மொறு மொறுன்னு டேஸ்ட்டான அடை தோசை ரெடி ஆகிட்டு. இதை நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹாய், இது அம்மாவின் கிராமத்து சமையல். இன்றைக்கி நம்ம சுரைக்காய் வச்சு அடை தோசை பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு வந்துடலாம். நான் இந்த கப்பிட்டு 2 கப்பு இட்லி அரிசி இதில் போட்டிருக்கேன். 2 கப் இட்லி அரிசிக்கு ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 3/4 கப்பு துவரம்பருப்பு. இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வந்துடலாம். நம்ம அடை தோசைக்கு ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம இப்போ சுரைக்காய் ஒரு 2 கைப்பிடி சுரைக்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான வத்தல் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் காயம், இதில் உப்பு எல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு வத்தலையும் இந்த சுரைக்காயும் போட்டு கொஞ்சமாக ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம அடை தோசை மாவை இந்த பதத்துக்கு நல்லா கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரைக்காய், வத்தல், உப்பு எல்லாம் போட்டு இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடியாக கட் பண்ண தேங்காய் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை. ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லேசாக வதக்கினா போதும். இதை நம்ம மாவில் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரை, ஒரு குத்து முருங்கைக்கீரை நல்லா தண்ணியில் அலசிட்டு இதை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு அடை தோசை சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இங்கே காரம் காணட்டா வத்தப்பொடி போட்டுக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் காய வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடை தோசையை இதில் ஊற்றிப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முருகலாக ஆன அப்புறம் திருப்பி போடுவோம். ஒரு பக்கம் நல்லா முருகலாக வெந்துட்டு இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுப்போம். நல்லா மொறுன்னு இருக்கும். சுரைக்காய் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாயிரும். உளுந்து நம்ம போட தேவையில்லை. நம்ம சுரைக்காய் போடுறதுனால உளுந்து தேவையில்லை. முருங்கைக்கீரை, தேங்காய் எல்லாம் போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா வெந்துட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இல்லை மொறுன்னு டேஸ்ட்டான அடை தோசை ரெடி ஆகிட்டு. இதை நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.